மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இது கேடிவி அப்படிங்கிற சேனலில் நம்ம இருக்கோம். இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடுறோம். ஓகேவா? இவங்கெல்லாம் பெய்டு கமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. மை வி3ல இருக்கிற அந்த அப்ளைனர் சிஎம்லாம் இங்கே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மை வி3 நல்லது, கேடிவிக்கு இந்த கார்த்திக் பிள்ளை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒன்று ரெண்டு கமெண்ட், நிறைய பேட் கமெண்ட் இருக்குது. பட் அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறாங்க. பட் நிறைய கமெண்ட்டை டெலிட் பண்ண முடியல அப்படிங்கிறனால அந்த கமெண்ட் அப்படியே இருக்குது. அதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மை வி3 ஆர்ட்ஸ் சக்தி ஆனந்தனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட கவுண்டர் இதுதான். இதில் கூறியுள்ள அந்த முக்கியமான வார்த்தைகள். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாளில் ஒரு சட்டையை போட்டு ஒரு 2-3 நாளைக்கு தேவையான வீடியோவை ஒரே நாளில் ஷூட் பண்ணி போட்டுறாரு அப்படின்னு விஜய் ஹிருத்திக் சொல்லிட்டு இருந்தார். மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டுமே அப்படின்ட்டு அடிக்கடி அப்புறம் போடுற வீடியோலாம் கொண்டையை மாற்றிக்கிட்டே இருந்தார், அதாவது சட்டையை மாற்றிட்டே இருந்தார். இப்போ அந்த கமெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணிடலாம். எங்கள் தெய்வமே எம்டி சார் சீக்கிரம் வாருங்கள். 108 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அப்ளைனராக இருப்பாங்க. அருமை சார், நல்லா புரிஞ்சது சார். வாழ்க வளமுடன். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம். லவ் மை வி3 ஆர்ட்ஸ். குலதெய்வம்னா என்னன்னு தெரியுமாடா? காசுக்காக குலதெய்வத்தையே மாற்றி பேசுகிற. இன்னும் அவன் திருடனா பண்ணதில் அதிகமாக கொடுத்தா அப்பன் பேரையே மாற்றி சொல்லுவேன். ஓகேவா? திருடி அதிகமாக கொடுத்தா அப்பன் பேரையவே மாற்றி சொல்லுவானா? குலதெய்வம்னா என்னன்னு தெரியுமா? எம்டி சார் குலதெய்வம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கார்த்திக் பிள்ளை குலதெய்வம் சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம முன்னோர்கள் வழி வந்தவங்க தான் நமக்கு பாட்டம் போட்டு அதுக்கு முன்னாடி இருப்பாங்களே, இறந்துருப்பாங்களே, அவங்க தான் அந்த குலத்தோட அந்த குளங்குளமாக வர்றதான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. வேற ஒருத்தவங்க எப்படி குலதெய்வமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேவா? பணத்துக்காக எதை வேணால் மாற்றி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக சொல்லியிருக்காரு. திருடனா தற்கூரி அவன் கூட தான் பணம், அவன் பணமோ அவன் அப்பன் பணமோ இல்லை பல லட்சம் அப்பாவி மக்கள் பணம். ஓகேவா? ஏன்னா எம்டி பணமா இல்லை கார்த்திக் பிள்ளை பணமா விஜயராமன் பணமா? பல லட்சம் மக்கள் பணத்தை தானே ரொட்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சார், உங்களை யூடியூப் சேனலில் எம்டிக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது என்று நல்ல செய்தியை கேட்க வேண்டும். மை வி3 லட்சக்கணக்கான உறுப்பினர்களின் ஆசை. 418 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சேனல் மூலமாக எம்டிக்கு ஜாமீன் கிடச்சிருச்சுன்னு சொல்லணுமா? கார்த்திக் பிள்ளை வாயால் சொல்லணுமா? ஆர் யூ மெம்பர் ஆஃப் மை வி3 தென் ஒய் கிவிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்? ஓகேவா? இதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்டா? அவர் என்ன சொல்கிறாரு? ஜாமீன் தான் கிடைக்கல, நீ கிடைக்க போகிறதும் கிடையாது, உங்கள் சேனல் மூலியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதாவது ஒரு தகவலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்டாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இதான் உண்மை. ஒரு கார்த்திக் பிள்ளை சேனலில், தி கேடிவி சேனலில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்டாக தான் வந்துச்சு. பட் நாள் மாற டைம் மாற எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட். அந்த பாசிட்டிவ் கமெண்ட்லாம் போட்டவங்க இப்படி நெகட்டிவ் கமெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதை இவங்க டெலிட் பண்ணிடுறாங்க. பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் காமிக்கிறாங்க. பட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆயிரும். அதனால் டெலிட் பண்ணல போல. ஜாமீன் கிடைச்சாலும் பணம் வராது ராஜா. ஆசை எம்டிக்கு ஜாமீன் கிடைக்கணும் அப்படிங்க நினைக்கிறது ஆசையா? பேராசை எம்டி பணம் போடணும், அது பேராசையா? இதில் அந்த ரிப்ளையில் நிறைய இந்த கார்த்திக் பிள்ளையோட ஒய்ஃப் அண்டு விஜயராம் ஒய்ஃப் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், ரீட் பண்ணி வேணாம். மை வி3 ஆர்ட்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். யாரும் பயப்படாதீர்கள், நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம். 126 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அவர் டெத். ஓகேவா? எங்களோட சாவுக்கு அப்புறம் தான் அந்த நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம் வரும் போல் அப்படின்னு போட்டு
வாழ்க வளமுடன் மைவி3. இந்த டைலாக் என்ன எத்தனை நாளாக கதறது? இந்த டைலாக் இன்னும் எத்தனை நாளாக கதறது? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதாவது அவரோட 1.20 லேக் ஸ்டில் நாட் டேக்கன். ஒன் பேமெண்ட் எடுக்கலை, ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை. சிஎம் தான் இவர். பணம் எடுக்காத டவுன்லைனர் போல. நான் பயப்படவே இல்லை. நம் எம்டி சார் பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 100 கோடி அசோக்குக்கும் ஆட்டைய போட துடிக்கும் பெட்டி மணியும் அல்லக்கை விஜய் ஹிருத்திக்கும். அதாவது அசோக் ஸ்ரீநிதி, பெட்டி மணினா கௌதம் மணியா, விஜய் கிருத்திக். இதுக்கு 5 ரிப்ளே வந்திருக்கு. விஜய் கிருத்திக் யார் தெரில போல. பட் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி சொல்கிறாரு போல. அவங்க ஒரு கொத்தனார் ப்ரோ. சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஐயா. இப்பொழுது எங்கள் மனதை தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த தகவலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மைவி3 கம்பெனி எங்களை யாரும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மிகவும் நன்றி ஐயா. வணக்கம். நம்ம எம்டி சென்னை லாங்குவேஜ் போல, நம்ம எம்டி சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். நம்ம எம்டி வெளியே வந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதுவரை நாம் அனைவரும் ஒற்றுமையாக காத்திருப்போம் நாம் எம்டிக்காக. எவ்வளவு நாட்கள், எத்தனை மாதம் எம்டி வெளியே வந்து விடுவார். ஆனால் பணம் யாருக்கும் வராது. இந்த ரிப்ளைக்கு நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஏன் டெலிட் பண்ணல அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டு, அதனால் அதுக்குள்ளே பாசிட்டிவ் தான் இருக்கும்னு நினச்சிட்டு அதை பார்த்து டெலிட் பண்ணாமல் விட்டுருக்காங்க போல. எங்கள் அண்ணா எம்டி சார் எப்படியாவது வெளியே வர வேண்டும். எங்களுக்கு பணம் தரவிட்டாலும் பரவாயில்லை. அப்போ ஸ்பாட்டடு நாயே, ஸ்கேம் கம்பெனியில் பணத்தை போட்டுட்டு இங்கே வந்து என்னடா கத்திக்கிட்டு இருக்க? கம்பேக் எம்டி சார், வெயிட்டிங். அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள். மைவி3 கம்பெனி வழக்கை பொறுத்தவரை கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய். உண்மைத்தன்மை சார். இதை பாருங்கள், இது நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் ஒரு மைவி3 அப்ளைனர் போல். அண்ணா வணக்கம். ஏழைகள் ஏழையாகவே இருக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கிறதா? ஓட்டு போட மட்டும் மக்களே இருந்தால் போதும், மற்ற நேரத்தில் அவர்கள் ஓட்டாண்டியாக இருக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள். உண்மையாகவும் நேர்மையாக வாழ வேண்டுமென்றால் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஏழைகளின் இறைவன், முடியாதவர்களின் முதல்வர், நாட்டின் அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக உள்ளவர் தான் எங்கள் எம்டி சார். சக்தி ஆனந்த். வாழ்க மைவி3, வளர்க இந்திய மக்கள். 8 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொன்னீர்கள். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர். அப்துல் கலாம் வந்து அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா?
இவரோட பேஸ்கிட்ட பார்த்தாலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது எம்டி சக்தியானந்தன் பேஸ்கிட்ட பார்த்து. உங்கள் வாயு முகூர்த்தம் அப்படியே படிக்க வேண்டும் கார்த்திக் சார். வாழ்க வளமுடன். டேய் புழுகாண்டி, சுப்ரீம் கோர்ட் போயிருந்தா தலையிலையே குட்டி வச்சு கீழ்கோர்ட்டில் போய் பாருன்னு சொல்லியிருப்பாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மைவி3 வாழ்கன்னு கமெண்ட் போடுற அந்த மக்களை என்ன சொல்ல? நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு அடுத்தடுத்து நிறைய இருக்கிறதுனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ cannot provide the withdrawal amount, at least please return the initial investment amount for all new joiners. ஓகேவா? பேடிஎம் ஆனது கேஒய்சி சிக்கல்களை எதிர்கொள்கிறது என்பது நீங்கள் சொல்வது சரிதான். இருப்பினும் 30 கோடி பயனர்களை கொண்ட பேடிஎம் கேஒய்சி புதுப்பிப்புக்கான பரிவர்த்தனைகள் நிறுத்தவில்லை. 69 லட்சம் உறுப்பினரை கொண்ட உங்கள் நிறுவனம் கேஒய்சி புதுப்பிப்புகளுக்கு 4 மாதங்களுக்கும் மேலாக எடுத்துக்கொள்கிறது. இது பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக தெரிகிறது. ஓகேவா? என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 30 கோடி யூசர் இருக்கிற பேடிஎம் பேங்க், ஓகேவா, கேஒய்சிக்காக அந்த டிரான்சாக்ஷனு இதெல்லாம் எதுவுமே நிப்பாட்டல. நீங்கள் வெறும் 69 லட்சம் உறுப்பினர் தானே, நீங்கள் ஏன் நிப்பாட்டியிருக்கீங்க காசுக்கு அந்த டிரான்சாக்ஷன் வித்ட்ராவல் போடுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம். இப்போது நன்றாக புரிகிறது சட்டம் ஒழுங்கு எப்படி நேர்மையான மனிதர் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அவர்களின் குடும்பம் தெருவில் நிற்பார்கள். ஓம் வராகி அம்மன் துணை நிற்பார். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு அவனை சேர்த்து விடுறவன் புருஷன் பொண்டாட்டி மூளையில் கட்டி வருதான். அதில் புழு வைத்து அழுகி காது வழியே ஓதுதான். ஓகேவா? இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து தெரியுது 1-2 கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ண மறந்துட்டாங்க போல. இதை படித்து பாருங்கள். அண்ணா தயவு கூர்ந்து 3 மாதத்திற்கு மைவி3 பற்றி எந்த வீடியோ போடாதீர்கள். நீங்கள் வீடியோ போடவில்லை என்றால் 3 மாதத்தில் எங்கள் டவுன்லைனர் இதை மறந்து விடுவார்கள். அவர்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் பணத்தை முதலீடு செய்வார்கள். எங்களுடைய தொந்தரவு தீர்ந்துவிடும். ஓகேவா? இவர் வீடியோ ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடவாங்கட்டி தான் இத்தனை வீடியோ போடுறாங்களே. பணம் எப்போ வரும் ஐயா? அந்த பணம் ஐயா, அந்த மீதி காசு அந்த மாதிரி தான் வடிவேல் காமெடி மாதிரி தான். ஆகஸ்ட் 15 3036 மைவி3 டேஷான்ஸ் எம்டி சார் கண்டிப்பாக வெளியில் வந்து வெளியில் வருவார். பணமும் வந்துடும். ஓகேவா? இன்னும் 1012 வருஷம் கழிச்சு இப்படி தான் சொல்லுவாங்களாம். வி ஆர் மோர் தென் 70 lakhs people praying to God. எம்டி சார் bail immediately. many people suffering from this issue. அவரே ஒத்துக்கிட்டாரா? இந்த மாதிரி தலைமறைவாக இருந்தேன், ஜிஎஸ்டி கட்ட முடியல, டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார். கடைசி வீடியோ விட்டுட்டு சரண்டராகிறதுக்கு முன்னாடி ஏன் கடைசி வீடியோவில் அவரோட ஃபேஸை காமிச்சார்னா, நான் ஜெயிலுக்கு போகிறது உறுதி, கடைசியாக என்ன நேரில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க, மூஞ்சியை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மெயின் மேட்டர் விட்டுருக்கீங்க கார்த்தி. தி போலீஸ் சே இட் இஸ் கன்ஃபார்ம்டு திஸ் கம்பெனி இஸ் எ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி விச் இஸ் இல்லீகல். மெயின் மேட்டரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்காரான். இதில் அது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு போலீஸே சொல்லிருச்சான். சார், நமது எம்டி பெயில் கிடைத்து வெளியில் வந்தாலும் பணத்தை கையாளுவதற்கு நீதிமன்றம் தடை செய்தால் என்ன செய்வது?
ஏன் இத்தனை நாளாக கையாளுட்டு பணத்தை கையாளுட்டு தான் இருந்தார், இப்போ கையாளுறதுக்கு என்ன வெளியே வந்து? திஸ் fellow also equally responsible with fraud MyV3 peoples. I think he will also go to jail along with the upliners. ஓகேவா, அப்ளைனர்ஸ் கூட இவரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒருத்தானவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, கார்த்திக், whole world will laugh if anyone says 2 months for KYC. It just takes 1 day. Please don't lie on this, Karthi. பேரை சொல்லி கூப்பிட்றது தெரியுது அவருக்கு அவரை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்ட்டு. இது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த நிறைய இது இந்த மாதிரி இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்டில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மாற இவங்க டெலிட் பண்ணி விட்டுறாங்க. பட் அப்படின்னு 1-2 மீறி வருது. கார்த்திக் சார், இந்த ரம்மி ஆப்பால் அதிகபட்ச மக்கள் அடிமையாகி பணத்தை இழந்து உயிர் விட்டார்களே, அதற்கு இந்த சென்ட்ரல் கவோட பதில் என்ன? ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். ரம்மி ஆப்லேயும் இந்த மாதிரி சூதாட்ட ஆப்பில் அவங்களே விளம்பரப்படுத்துகிறாங்க, ட்ரேடிங் ஆப் எல்லாத்துலேயும் அவங்களே விளம்பரப்படுத்துகிறாங்க. இது வந்து நிதி அபாயத்தை ஏற்படுத்தும், பொறுப்போட விளையாடுங்க, பொறுப்போட ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பட் MyV3 அந்த மாதிரின்னு சொல்லலை. அடுத்த முறை வாய்தா போதும் மீண்டும் காவல்துறை ஏதாவது சாக்கு போக்க சொன்னால் மக்கள் எழுச்சி தான் இதற்கு தீர்வு. மயிரில் கூட பணம் வராது, டேஸில் கூட பணம் வராது. கவுண்டர் படிக்கிறே அந்த KCRL OP நம்பர் போட்டால் டவுன்லோடு ஆக போது, நம்மளே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். பிள்ளை ரொம்ப கவுண்டர் இல்லாத விஷயத்த பேசுகிறாரு. ஓகேவா, பிள்ளை கவுண்டரில் இல்லாத விஷயத்தான் பேசுகிறாரு. பழைய டைரக்டர் எல்லாம் அதை திரைக்கதை வசனம் எல்லாம் வச்சு பேசுகிறாரு. டுபாக்கூரு பிள்ளை. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேஸ் இவர் பேர் சொல்ல வேணாம், இவர் வந்து அந்த கவுண்டர் டவுன் பண்ணி பார்த்து படிச்சுட்டாரான். அந்த கவுண்டரில் இல்லாததை நிறைய இதை இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. பழைய டைரக்டர்ஸ் பற்றிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் தேவையில்லை. பழைய விஷயத்த பேசணும்னு அவசியம் இல்லையே. ஒருத்தவங்க வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத இனி நடக்க போகிறத பேசாமல் ஏற்கனவே நடந்ததை பற்றி பேசுகிறாரு. தேவையில்லாத அது ஏற்கனவே நடந்தது தேவையில்லாத பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது வந்து ஏதோ திசை திருப்புற வேலையை தான் செய்கிறாருன்னு அர்த்தம். ஓகேவா, அது எப்படி திமிங்களும் பொருள் தயாரிக்க தேவையான மூலப்பொருள் வாங்க, பொருள் தயாரிக்க பொருள் விற்க MD தேவையில்லை, பணம் கொடுக்க மட்டும் MD இல்லாமல் கொடுக்க முடியாதா? என்னடா கதை விடுறீங்க ரீலு? அப்போ ஸ்டோரியில் பொருள் வாங்குவதற்கு கொடுக்குற பணம் எங்கடா போகுது? அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் போடுறதுக்கு மட்டும்தான் MD தேவையா? ஆனால் பொருள் வாங்குறதுக்கு, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு MDனால மேனேஜிங் டைரக்டர் எல்லாத்துக்கும் தானே மேனேஜிங் டைரக்டர். பணம் போடுறதுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் ஒரு ரிப்ளை பார்த்துக்கலாம். ஏன்னா அது நெகட்டிவ் கமெண்ட்டு. கம்பெனி சீக்ரெட் சொல்ல மாட்டோம். ஓகேவா, கம்பெனி சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க. கார்த்திக் பிளே வியூஸ்க்கு இந்த வீடியோலாம் போடுறாப்புல, இதை வைத்து வியூஸ் அண்டு மணி ஏன் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா, கார்த்திக் பிளே இதெல்லாம் போடுறது வியூஸ்க்காக தான். சார் அது இதுன்னு பேசாதீங்க சார். பணம் வருமா வராதா சொல்லுங்கள் சார். டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த கேஸ் நடக்குதுன்னு இந்த கேஸ் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. டெய்லி 4 வீடியோ போடுறாரா விஜய் ஹிருத்திக் சொல்கிறாரு. ஒரு வீடியோ கிடையாது. டக்குன்னு சொல்லுங்கள், பணம் வரமோ வராதா, அவ்வளோதான். நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை கிடக்கு, வராதுன்னா விட்டுட்டு போகிறோம், இல்லை கேஸ் கொடுக்க ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. கார்த்திக் பிள்ளை MD பேமெண்ட் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தருவீர்களா? இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா? MD கொடுக்கல, ஜெயில் போயிட்டு, அப்போ நீங்கள் வந்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கார்த்திக்கு பே பண்ணியிருந்தால் கொடுப்பார். அதானே MD நம்பி MyV3 நம்பி MyV3க்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த MyV3 டேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு
இப்போ வந்து நீங்கள் கார்த்திகை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல வராங்க. ஓல்டு சிஎம் மெம்பர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணிவிட்டு நியூ சிஎம் மெம்பர்ஸ் லெஸ் தேன் 1 இயர் உள்ள ஜாயின் பண்ண சிஎம் மெம்பர்ஸ்க்கு மட்டுமாச்சு பேமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க. பிகாஸ் ஓல்டு மெம்பர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணது ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ஓல்டு மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த 1,21,260 விட 10 மடங்கு 15 மடங்கு இல்லை 1 மடங்கு 2 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு கூட எடுத்துருக்கலாம். நிறைய அப்ளைனஸ் எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது முன்பே சேர்ந்தவனுக்கு அவன் இழிச்சவாயினா. ஓகேவா? அப்போ முன்பே சேர்ந்தவன் மட்டும் புத்திசாலி, கடைசி சேர்ந்தவன் இழிச்சவனா இதை முதல்ல சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த MyV3 குடும்ப சிஎம் அப்ளைனஸ் அண்ட் டவுன்லைன் அப்ளைனஸ் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசி வச்சு இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் பிச்சை ஒன்று தான் எடுக்கலை, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி மக்களே, ஆனால் செப்பரேட்டாக ஃபைனான்ஸ் டீம் இல்லை மக்களே. எம்டி சார் மட்டும்தான் பின் போட்டு பேமெண்ட் போட முடியும் மக்களே. வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி 2026 ஆக போகுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இவங்க இப்போ ஃபைனான்ஸ் டீமுக்கும் சேலரி போடுறது அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி டீமெல்லாம் இல்லை, எம்டி தான் பார்த்துப்பாரான். அப்போ எப்படி நம்பர் 1 கம்பெனி ஆக முடியும்? எஸ், V3 ஆன்லைன் கம்பெனி 18,000 ஐ ஆம் ஜாயின்டு. MyV3 ஆர்ட்ஸ்க்கு தமிழ்நாடு முழுவதும் 52 ஜோன் ஆஃபீஸ், 1100 ஸ்டோர் இருக்குது. அண்ணா நன்றி. ஓனாவா இல்லை ரெண்ட்கா? ரெண்ட்டுக்கு தான் இருக்குது, ஓன்லாம் கிடையாது. இது எதுவுமே MyV3 வந்து அங்கே ஸ்டோர் MyV3 ரெண்ட்டுக்கு வைக்கலை. ஓகேவா? MyV3 ரெண்ட்டு கொடுக்கல. அதில் இருக்கிற ஒரு சிஎம் தான் ரெண்ட்டுக்கு, அவங்க சொந்த கடையோ இல்லை ரெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? MyV3 சிஎம் தான் அந்த கடை நடத்துகிறாங்களே தவிர MyV3 நடத்தலை. MyV3 பொருள் தான் கொடுக்குது. சார் ரொம்ப நன்றி கார்த்தி சார். டெய்லி உங்கள் சேனலில் MyV3 வாய்ஸ் கேட்காம தூங்குறது இல்லை, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது சார். தேங்க்யூ. என்னோடய டேஷ் விட்டு டெய்லி ரொம்ப இதாக இருக்குது. If they want to sell their products, MyV3 Arts could have sold it through Amazon, Flipkart, Big Basket, etc. Right? Why are they collecting money from public and asking them to see arts and then giving the products which are not essential? They should have given provisions, right? This guy is just a paid misleader. Okay, paid misleader na காசை வாங்கிட்டு தப்பாக நடக்கிற தலைமை இவர். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பொருளை விற்கணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் காமர்ஸ் இருக்குல்ல, அதில் விற்கலாம்ல. ஏன் MyV3ன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி காமர்ஸாக மக்கள்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா பெய்டு இதுதான் முறையே பே பண்ணுறது. இவ்வளோ அமௌண்ட்டுக்கெலாம் அவங்க வாங்க போகிறது கிடையாது. ஓகேவா? இதுதான் சொல்கிறாரு. அதுவும் தேவை நமக்கு காமர்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்க போகிறோம். இவங்க வந்து நம்ம தேவைக்கு வாங்க மாட்டாங்க. அவங்க ஒரு MyV3 ஒரு வந்து 2 இப்போ இந்த ஃபேஸ் கேரும் அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் கேப்சூல் 2 இருந்துச்சு. இதெல்லாம் மக்களுக்கு தேவையா? எல்லாத்துக்கும் தேவையில்லை. தேவை இருக்கிறவங்க வாங்க போகிறாங்க, தேவையில்லாத எனக்கு அது வேணும் இதுன்னு சொல்லி வாங்க போகிறாங்க. அப்போ நிறைய பொருளை வச்சு தேவை இருக்கிறது மட்டும் வாங்கிக்கலாம்ல. இப்போ 84 பொருள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கு தேவையானது தேவையில்லாத மக்களை தானே முடிவு வேணும். இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் சொல்ல வராரு. செப்டம்பரில் இருந்து MyV3 மக்களுக்கு நல்லது நடக்கும். ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் செப்டம்பரா? ஜூலைன்னு சொன்னாங்களா, ஆகஸ்ட்னு சொன்னாங்களா, இப்போ செப்டம்பரா? அதுக்கப்புறம் அதுவே பழகிறோம். இதெல்லாம் ரொம்ப பாவம் சைமன் சார். எல்லாமே ப்ரீ பிளான் தானே சார். ஹோப் இனிமேல் MyV3 ஆர்ட்ஸ் மேலே இல்லை பீப்புளெலாம் ஏமாத்துறீங்க. V3 ஆன்லைன் டிவியில் இருந்து MyV3க்கு மாறியவர்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் 1,08,000
1000 rupees. My appliance is also done this amount only for Chrome member. ஓகேவா? V3லிருந்து அப்படியே மை V3. இப்போ V3 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏப்பா V3 இருக்கியா? இப்போ மையத்தில் சேரு. இந்தா 1,08,000 தான். நீ V3 இல்லையா? அப்போ உனக்கு 1,20,260 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து புது தகவலாக இருக்குது நமக்கு. மார்க்கெட்டிங் யுக்தி என்று பாயிண்ட் பிடிச்சிங்க பாருங்கள். சூப்பர் அண்ணா, படித்தவங்களா தான். மக்களே ஏன் சரண்டர் ஆகுறீங்கன்னு கேட்டால் அப்புறமும் சரண்டர் ஆகுவோம் மக்களே. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கூட பே அவுட் தள்ளி போட முடியும் மக்களே. இந்த மாதிரி கார்த்திக் பிள்ளையோட தி கேடிவி சேனலில் போட்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை டெலிட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து தெரியுது. ஓகேவா? மை V3 நல்லது. இவர் சொல்கிறதெல்லாம் மை V3 ஸ்கேம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அந்த கவுண்டர்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியுது. இவர் கவுண்டரில் இல்லாததெல்லாம் வாசிக்கிறாரு. பழசை பற்றி நின்று போன டைரக்டர்ஸ் பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அதிலிருந்தே நமக்கு தெரியுது. இந்த பிள்ளையும் எம்டிக்கு நிகரான ஒரு மோசடி